ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஆல் மை வியூவர்ஸ். பாஸ்டன் தமிழ் சகோதரியோட நீங்களும் பயணிக்கலாம் வாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டே 2 ஆஃப் அலாஸ்கா ட்ரிப். காலையில் மணி 9:30. இப்போ தான் வந்து ஹோட்டலில் ரூமை செக் அவுட் பண்ணுறோம். இன்றைக்கி டே பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக சன்னியாக இருக்குது. இதுதான் நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டல் எக்ஸிட் கிளேஷியர் லாட்ஜு. நீங்கள் லாஸ்ட் வீடியோவில் இதோட தான் நாங்கள் முடிச்சிருப்போம். அங்கே போய் படுத்து தூங்கி எழுந்திரிச்சு இப்போது வந்து காலையில் செக் அவுட் பண்ண போகிறோம். இங்கே பின்னாடி பார்த்தீங்களா ரொம்ப சூப்பரான வியூ இருக்குது. இதுதான் எக்ஸிட் கிளேஷியருக்கு போகிற வழி தான். இங்கே தான் நாங்கள் தங்கியிருந்தோம். எக்ஸிட் கிளேஷியருக்கு பக்கத்துலேயே, இந்த வியூக்கு பக்கத்துலேயே தங்கியிருக்கும் போது பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இன்றைக்கி காலையில் ஃபஸ்ட்டு நம்ம எக்ஸிட் கிளேஷியருக்கு தான் ட்ராவல் பண்ணி போக போகிறோம். இங்கே மோஸ்ட் ஆஃப் த கிளேஷியர் வந்து க்ரூஸில் தான் போய் பார்க்க முடியும். இல்லைனா வந்து நிறையா எக்ஸ்பென்சிவாக இருக்கும் அது மேலே நடக்கிறதுக்கு. இந்த எக்ஸிட் கிளேஷியர் மட்டும்தான் கொஞ்சம் சீப்பாக இருக்குது. ட்ரையல் பண்ணி வாக் பண்ணியே நம்ம அதை ரீச் பண்ணிடலாம். இப்போ வந்துட்டோம் எக்ஸிட் கிளேஷியருக்கு. இவ்வளோ நேரம் இந்த டெம்பரேச்சரே வேறு மாதிரி இருந்துச்சு. இப்போ கிளேஷியர் பக்கத்தில் வரவும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே குளிராக இருக்குது. ஜாக்கெட்லாம் தேவைப்படும்னு நினைக்கிறேன். நாங்கள் பேக்குள்ளே எல்லாமே வச்சுருக்கிறோம், க்ளவுஸ் எல்லாமே. ஜாக்கெட்டை கூட நான் கையிலே வச்சுட்டு தான் இருக்கேன். இங்கே வந்து டெம்பரேச்சர் திடீர்னு மாறிக்கிட்டே இருக்குது. ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி இருக்குது. அதனால் நம்ம எப்போவுமே வந்து ப்ரிப்பேர்டாக தான் இருக்கணும். இங்கே எந்தெந்த ட்ரையல் பண்ணால் எது வரைக்கும் நம்ம போய் பார்க்கலாம் கிளேஷியர் அப்படின்னு வச்சுருக்குறாங்க. இதில் ஹார்டிங் ஐஸ் ஃபீல்டு அப்படிங்கிறத மேலே வரைக்கும் போய் பார்க்கணுன்னா நம்ம 8 மைல்ஸ் நடக்கணும். அதான் டூ அண்ட் ஃப்ரோ. இங்கே கிளேஷியர் வியூ அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிளான ட்ரையல் தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவுட் வாஷ் பிளேன், அது வந்து எல்லாமே நேராக தான் போகணுன்னு போட்டிருந்துச்சு. அது எல்லாமே கொஞ்சம் சிம்பிளான ட்ரையலாக தான் இருந்துச்சு. ஆனால் ஹார்டிங் ஐஸ் ஃபீல்டு வந்து 0.5 மைல் தான் இங்கே போட்டிருந்துச்சு. ஆனால் உள்ளே போய் பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து 8.2 மைல்ஸ் ரவுண்ட் ட்ரிப்புன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. 0.5 மைல்ஸ் போனதுக்கப்புறம் அங்கேருந்து 8.5 மைல்ஸ் போகிற மாதிரி போட்டிருந்தது. நாங்கள் ஃபஸ்ட்டு ஹார்டிங் ஐஸ் ஃபீல்டு 0.5 மைல்ஸ் அப்படின்னு பார்த்ததும் அதுதான் போகலான்னு கிளம்புனோம். ஆனால் வந்து அது வந்து அங்கே போன பிறகு தான் 8.2 மைல்ஸ்ன்னு பார்த்ததுனால நாங்கள் வந்து அவுட் வாஷ் பிளேன் வரைக்கும் தான் போனோம். இதுதான் வந்து அந்த அவுட் வாஷ் பிளேன் ட்ரையல். இந்த ட்ரையல் நடந்து போகிற வழி ஈஸியாக தான் இருந்துச்சு. ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ட்ரையல்லாம் இல்லை. போகிற வழியிலெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி கொஞ்சம் ஈரத்தன்மையோடு இருந்துச்சு. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த கிளேஷியர்லேருந்து வர தண்ணியெல்லாம் வந்து அப்படியே வந்து உருகி ஓடுறதுக்கான பெரிய ஒரு ரிவர் மாதிரி ஓடிட்டு இருந்த இடம் மாதிரி இருந்துச்சு. அதாவது ஒரு ஸ்ட்ரீம் மாதிரி ஓடிட்டு இருந்திருக்கு. இப்பப்போ பார்த்திங்கன்னா அந்த இடத்துல ஒன்றும் இல்லை. இது என்னன்னு தெரில, அங்கங்கே கடந்துச்சு. எதுவும் அனிமல்ஸ் டாய்லெட் போய் வச்சுருக்குதா அப்படின்னு தெரியல. நாங்களும் அதை பார்த்துட்டே வந்தோம். ஒருவேளை ஏதாவது கரடி எங்கேருந்து வந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டே போயிட்டுருந்தோம். ஏன்னா இங்கே நிறைய பேர் வந்து கரடியை பார்த்துருக்குறாங்க. எக்ஸிட் கிளேஷியர் கிட்ட தான் நிறையா கரடி பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த லாட்ஜில் இருந்த ஒருத்தங்க சொல்லியிருக்காங்க என் ஹஸ்பண்ட் கிட்ட. அதனால் வந்து கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு இங்கே வரும்போது. இங்கே பார்த்தீங்களா, இந்த வியூக்காக தான் நம்ம இவ்வளோ தூரம் நடந்து வந்தோம். இப்போ இந்த வியூவை நம்ம பார்த்தாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா முன்னாடியெல்லாம் வந்து ரொம்ப சம்மர் ஆயிடுச்சுன்னா இந்த இடத்துல வந்து இதெல்லாம் உருகி இங்கே வந்து ஃபுல்லாக ஸ்ட்ரீம் மாதிரி சின்ன ஒரு நீரோடை மாதிரி அங்கங்கே போய்கிட்டு இருக்கும் போல் இருக்குது. இப்போ நம்ம வந்து இன்னும் சம்மர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வந்திருக்கிறதுனால இதில் எதுவும் தண்ணிலாம் இல்லை. ஆனால் திடீர்னு தண்ணியும் வரும் அப்படின்னு சொல்லிட்டு வார்னிங் வேறு கொடுத்துருந்தாங்க. இங்கே எந்த இடத்துலையுமே நம்ம வந்து நம்பி நிற்க முடியாது. அதனால் எப்போவுமே ட்ரையலில் இருக்கிறது ரொம்ப நல்லது. இதுவும் ட்ரையல் தான் நாங்கள் நிற்கிறது. இருந்தாலும் வந்து எப்போவுமே கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா நேச்சர் வந்து எப்போ எப்படி பிஹேவ் பண்ணணும்னு யாருக்கும் தெரியாது. திடீர்னு இது உருகி தண்ணி வரலாம். திடீர்னு இந்த பனியை வந்து அப்படியே சரிஞ்சு வரலாம். அதனால் வந்து எப்போவுமே ரொம்ப கேர்ஃபுல்லாக ட்ரையலில் நடக்கும்போது இருக்கணும். இங்கே இந்த மாதிரி நிறையா கூழாங்கல்லாம் இருக்கிறதுனால தான் இதை பார்த்துட்டு தான் நாங்கள் வந்து தண்ணி இந்த வழியாக நிறையா போயிட்டு இருந்திருக்கோம் அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா அந்த தண்ணி போகிற இடத்துல தானே நமக்கு இந்த மாதிரி நிறையா கூழாங்கல் மாதிரி கிடக்கும். இதுக்கப்புறம் நாங்கள் அடுத்த ஆக்டிவிட்டிக்கு டிக்கெட் புக் பண்ணியிருக்கிறோம். க்ரூஸ் ஒன்று 6 ஹவர்ஸ் போகிற மாதிரி. அதனால் இங்கேருந்து உடனேவே கிளம்பிட்டோம். இந்த ஒரு ட்ரையலை முடித்ததும் அடுத்ததுக்கு கிளம்பிட்டோம். இப்போ நம்ம அடுத்து போகிற இடம் வந்து சீவேர்டில் வந்து கெனை ஃபிஜோர்ஸ் நேஷ்னல் பார்க் அப்படிங்கிறது. அந்த நேஷ்னல் பார்க்கை வந்து நம்ம க்ரூஸ் வழியாக தான் ஆக்சஸ் பண்ண முடியும். அந்த க்ரூஸை நம்ம ஏறுறதுக்கு தான் இப்போ போய்கிட்டு இருக்கிறோம். இதுதான் பார்த்திங்கன்னா சீவேர்ட் டவுனு. இது வந்து ஒரு மவுண்டெயின் டவுன். சுற்றி மவுண்டெயின் இருக்குது. ஒரு பக்கம் வந்து ஓஷன் இருக்குது. இதுக்கு நடுவில் ஒரு சின்ன டவுன் மாதிரி இருக்குது. இங்கேருந்து தான் அந்த க்ரூசஸ்லாம் கிளம்பும். நமக்கு கெனை ஃபிஜோர்ஸ் நேஷ்னல் பார்க்குக்கு போகிற எல்லா க்ரூஸும் இங்கேருந்து தான் கிளம்பும். நமக்கு 11:30 AM தான் வந்து க்ரூஸு. அதனால் செக்இன் பண்ணிவிட்டு பார்க்கிங் வந்து வேறு இடத்துல கொண்டு போய் விட சொன்னாங்க. அதனால் பார்க்கிங்கை கொண்டு போய் விட்டுட்டு அவங்களோட ஷட்டில்லே நம்ம திருப்பி இந்த டிக்கெட் கவுண்டருக்கு வந்துட வேண்டியதான். நாங்கள் ஃபஸ்ட்டு செக்இன் பண்ணிட்டோம். இப்போ பார்க்கிங் வந்து பக்கத்துலேயே கொஞ்சம் தள்ளியே வந்து விட்டுடலாம் அப்படின்னு சொன்னாங்க. அங்கே போய் விட்டுட்டு இந்த வருது பார்த்திங்கன்னா, இந்த ஷட்டிலில் தான் நம்ம திரும்பி வரணும்.
அந்த எக்ஸிட் கிளேஷியரில் கரடியை பற்றி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் எழுதி போட்டிருந்தாங்க, அதை படித்தேன். எக்ஸிட் கிளேஷியரில் நான் ஒரு கரடி பற்றின இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் படித்தேன். அது என்னென்னா, ஒரு ப்ரௌன் கலர் கரடி வந்துச்சுன்னா நம்ம எப்போவுமே வந்து செத்த மாதிரி நடிக்கணும். அதுக்கப்புறம் முகத்தெல்லாம் வந்து சைடில் மூடிக்கணுமா, குப்புறப்படுத்திக்கணுமா. அப்போ தான் வந்து அது நம்மளை வந்து மோந்து பார்த்துட்டு காது கிட்டலாம் வந்து மோந்து பார்க்குமா. அதனால் காதையும் முகத்தையும் சேர்த்து மூடிக்கணும் அப்படின்னு சொல்லி அதில் போட்டிருந்துச்சு. அது வந்து நம்ம செத்துட்டோன்னு நினச்சி நமக்கு இது வந்து பயமுறுத்துகிற ஒரு விலங்கு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுமா. அதே மாதிரி பிளாக் பியரை பார்த்தோம்னா நம்ம அந்த மாதிரி டெக்னிக் ஃபாலோ பண்ணக்கூடாது. நம்ம கையெல்லாம் மேலே தூக்கி அதை விட பெரிய உருவமாக காட்டிக்கிட்டு பெருசாக சத்தம் போடணும். அப்போனா அது வந்து நம்மளோட பெரிய உருவம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது பயந்து ஓடி போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி போட்டிருந்துச்சு. கரடி பற்றின இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் எப்படி இருந்துச்சு. நம்ம இப்போ க்ரூஸ் டூருக்கு வந்தாச்சு. 11:30 AM செக்இன் டைமுக்கு எல்லோரையும் ஏற்றி விட்டுருக்குறாங்க க்ரூஸில். இப்போ நம்ம 2வது க்ரூஸில் தான் ஏற போகிறோம். நம்ம போக போகிற க்ரூஸ் வந்துருச்சு. இப்போ நம்ம அதில் ஏற போகிறோம். இன்னும் 6 ஹவர்ஸ் இந்த க்ரூஸில் தான் இருக்கணும். எனக்கு வேறு சிக்னஸ் உண்டு. அதனால் நான் டேப்லெட்லாம் ஒரு 30 மினிட்ஸ்க்கு முன்னாடியே எடுத்துட்டேன். யாராக இருந்தாலும் உங்களுக்கு சிக்னஸ் இருந்துச்சுன்னா 30 மினிட்ஸ்க்கு முன்னாடி டேப்லெட் வாங்கி வச்சு எடுத்துக்கோங்க. அது கொஞ்சம் ரிலீஃப் கொடுக்கும். இல்லைனா இந்த மாதிரி க்ரூஸ்லலாம் போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுவும் 6 ஹவர்ஸ் கடல் வந்து ரொம்ப ரஃப்பாக இருக்கும்போது நமக்கு ட்ராவல் பண்ண ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இது நான் என்னோடய ஓன் எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். நான் இது வரைக்கும் வந்து 2 தடவை வேல் வாட்சிங் க்ரூஸ் போயிருக்கேன். அந்த 2 தடவையும் என்னால் வந்து வேல் வாட்சிங்கே பார்க்க முடியாது. கரெக்டாக வேல் வர்ற நேரத்தில் எனக்கு வந்து ஒரே வாமிட்டாக இருக்கும். பயங்கரமாக ரொம்ப சஃபர் ஆகி கடைசியில் பார்க்கவே முடியாமல் கஷ்டப்படுவேன். அதனால் இந்த தடவை ரொம்ப ப்ரிப்பேர்டாக கரெக்டாக 30 மினிட்ஸ்க்கு முன்னாடி டேப்லெட் போட்டு கிளம்பிட்டேன் நான். வாங்க நம்ம க்ரூஸ்குள்ளே போயிட்டு 6 ஹவர்ஸ் நல்லா என்ஜாய் பண்ணலாம். நிறைய திமிங்கலங்கள்லாம் பார்க்கலாம். அதுக்கப்புறம் நிறையா வந்து நம்ம பனிக்கட்டிகள்லாம் பார்க்க போகிறோம். கிளேஷியர்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம். இப்போ நாங்கள் வந்து மேல் மாடியில் வந்து இடம் பிடிச்சி உட்காரலான்னு முடிவு பண்ணிட்டோம். ஏன்னா அங்கேருந்து பார்த்தா வியூ நல்லா தெரியுமோ அப்படின்னு ஒரு நம்பிக்கை தான். இப்போ நம்மளோட கடல் பயணம் தொடங்கியாச்சு. இன்னும் 6 மணி நேரத்துக்கு நம்ம அவ்வளோ விஷயங்களை பார்க்க போகிறோம், என்ஜாய் பண்ண போகிறோம். எல்லாத்தையும் நான் உங்கள் கூட சேர்ந்தே பார்க்க போகிறேன். வாங்க போகலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் ரொம்பவே மெதுவாக தான் இந்த க்ரூஸ் கிளம்பிச்சு. இப்போ பார்த்திங்கன்னா சைட்லலாம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் இந்த மாதிரி கேம்பிங்லாம் பண்ணுறாங்க. இந்த கடலோட கரை மாதிரி இருக்குது. அந்த கரையில் வந்து நிறைய பேர் கேம்பிங் வேன் அதெல்லாம் வச்சு அங்கே உட்காந்து க்ரில் பண்ணி சாப்பிட்டுட்டு அந்த மாதிரி உட்காந்துட்ருக்காங்க. இப்போ ட்ரிப்பு தொடங்கினோன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இயற்கையான விஷயங்களை தான் நிறையா ரசிச்சுக்கிட்டே வந்துட்டுருந்தோம். இங்கே பார்த்திங்கன்னா இந்த இடத்துல அப்படியே பனி வந்து உருகி அருவி மாதிரி வந்து தண்ணிக்குள்ளே விழுது. அந்த இடத்துல நிறைய அந்த மாதிரி குட்டி குட்டி நீர்வீழ்ச்சியாக அங்கங்கே விழுந்துட்டுருக்கு. அது வந்து பார்க்க ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த மாதிரி தான் எங்களோட க்ரூஸ் இருந்துச்சு. இப்படி உட்காந்துட்டு நம்ம நல்லா பார்க்குறதுக்கு வசதியாக இருந்துச்சு. இது வழியாக பாருங்கள், அப்படியே வந்து நம்ம இயற்கையை பார்த்து ரசிச்சுக்கிட்டே உட்காந்து போகிற மாதிரி எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். கொஞ்ச நேரம் என்ன பண்ணனே தெரியல. ஒரு வேளை வாமிட் வந்துடுமோ அப்படின்ற பயத்துலேயே நான் உட்காந்துட்ருந்தேன். அதனால் வந்து ஒரு பயத்தோடையே வந்து எல்லாத்தையும் ரசித்து பார்த்துட்ருந்தேன். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வேகமாக போக ஆரம்பிச்சிருச்சு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல வந்து ஒரு சின்ன பேசேஜ் மாதிரி இருக்குது. அது வழியாக ஒவ்வொரு க்ரூஸாக போகிறதுக்காக வந்து அந்த இடத்துல வந்து ரொம்ப ஸ்லோவாக போகுது. ஏன்னா அந்த பேசேஜை கடந்து போகிற வரைக்கும் ஸ்லோவாக போயிட்டு அதை விட்டு வெளியே போனதுக்கப்புறம் தான் வந்து எல்லாமே வந்து வேகமாக போக ஆரம்பிக்குது. இந்த டைம்லேயே கிளம்புற எல்லா க்ரூஸும் ஒரே நேரத்தில் போகிறதுனால கொஞ்சம் நேரம் ஸ்லோவாக போச்சு அந்த இடத்துல. இந்த க்ரூஸில் பார்த்திங்கன்னா எங்களுக்கு லஞ்சும் இன்க்ளூடட் தான். அவங்களே லஞ்சை ப்ரொவைட் பண்ணுவாங்க. எங்ககிட்ட முன்னாடி கேட்டுட்டாங்க நீங்கள் என்ன சாப்பிடுவீங்கன்னு. நாங்கள் சிக்கன் சாப்பிடுவோம் அப்படின்னு சொன்னதுனால எங்களுக்கு வந்து சிக்கன் பொரிட்டோஸ் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் வந்து இந்த டார்ட்டிலாஸ்ன்னு சொல்லி அந்த சிப்ஸு மாதிரி கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் அது கூட சால்சான்னு சொல்லிட்டு அந்த சட்னி மாதிரி கொடுத்துருந்தாங்க. இது எல்லாமே கொஞ்சம் புளிப்பாக இருந்துச்சு. ஏன்னா வந்து வாமிட் வராமல் இருக்கிற மாதிரி தான் அவங்களும் வந்து லஞ்சு ப்ரொவைட் பண்ணுறாங்க. இப்படி சாப்பிட்டுட்டே இருக்கிறதுக்குள்ளேயும் திடீர்னு கேப்டன் வந்து அனௌன்ஸ்மெண்ட் ஏதோ கொடுத்தாரு. அவர் ஏதாவது ஒரு அனிமல் தெரியுது அப்படின்னு சொன்னால் அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பாரு. அப்போ சரி வேக வேகமாக என்ன அனிமல் தெரியுது அப்படின்னு பார்த்தா மவுண்டைன் கோட்டு தான் தெரிஞ்சிச்சு. மவுண்டைன் கோட்னால் பார்த்திங்கன்னா இந்த மவுண்டைன் மேலே அது நல்லா ஈஸியாக ஏறிடும். அங்கே ஓரத்தில் அந்த இங்கே 3 இது இருக்குது. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா 3 ஒயிட் டாட் இருக்குல்ல, அதுதான் மவுண்டைன் கோட்டு. அது எல்லாமே குட்டி போட்டுருந்துச்சு போல இருக்குது. குட்டியும் வர்றதை வந்து நிறைய பேர் பைனாக்குலர் வச்சு பார்த்துட்டு இருந்தாங்க. நாங்கள் பைனாக்குலர் எதுவும் எடுத்துகிட்டு வரல. பட் ஆனால் கண்ணிலேயே ஓரளவுக்கு தெரிஞ்சிச்சு. கேமராலாம் எனக்கு அந்தளவுக்கு தெரில. ரொம்ப புள்ளியாக குட்டி 3 ஒயிட்டு தான் தெரிஞ்சிச்சு. நாங்கள் ரொம்ப நேரம் உள்ளேயே உட்காந்துருக்கவும் எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி ஏர் வேணும்னு தோணுச்சு. அப்போனா இல்லைனா வாமிட் வந்துடுமோன்னு ஒரு பயம் இருந்துச்சு. அதனால நான் கொஞ்ச நேரம் வெளியில் வந்து நின்றுக்கிட்டு இந்த மாதிரி இயற்கையை ரசிச்சுட்டு அந்த காற்று முகத்தில் அடிக்கவும் கொஞ்சம் எனக்கு வந்து அந்த வாமிட்டிங் சென்சேஷன் இல்லாத மாதிரி இருந்துச்சு.
இந்த இடத்த பார்த்தீங்களா எப்படி வந்து ஒரு கடல் இருக்குது, அந்த கடலை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே பனிமலையாக தான் இருக்குது. இந்த மாதிரி ஒரு லேண்ட்ஸ்கேப்பை பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அடுத்தது கொஞ்ச நேரத்துலேயே நாங்கள் ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்த அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே ஃபுல்லாக வந்து கில்லர் வேல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, நிறைய கில்லர் வேல்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி காட்டிகிட்டே இருந்தாங்க. அவங்க இந்த பக்கம் அந்த பக்கம்னு காட்டுற சைட்லாம் நாங்கள் போய் பார்த்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம். பார்த்தா ஒரு ஃபேமிலியாகவே வந்து கில்லர் வேல்ஸ் வந்து ட்ராவல் பண்ணி போயிட்டு இருந்துச்சு. ஒரு 5, 6 கில்லர் வேல்ஸ் வந்து ஒன்றாவே அப்படியே ட்ராவல் பண்ணி போயிட்டே இருந்துச்சு. இதில் இந்த ஃபின் வந்து அப்படியே டாலாக தெரியுதுல்ல, அது வந்து மேல் ஆர்காஸு. இப்படி ஃபின் வந்து கொஞ்சம் வளைஞ்சு தெரிஞ்சிச்சுன்னா அது வந்து ஃபீமேல் ஆர்காஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேப்டன் வந்து அனௌன்ஸ் பண்ணிகிட்டு இருந்தார். அது போக ஆர்காவோட அந்த ஃபின்லலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளாக் கலர் டாட் இருக்குல்ல, அது வந்து எல்லா ஆர்காவுக்கும் ஒரே மாதிரி இருக்காதான். ஒன்று வந்து ஒவ்வொரு மாதிரி இருக்குமா, அது நம்ம ஃபிங்கர் பிரிண்ட் மாதிரி யூனிக்காக இருக்குமா ஒவ்வொரு அனிமலுக்கும். அதை வச்சு தான் வந்து ஆர்காவோட கவுண்ட் எடுப்பாங்க. என்னடா ஆர்கான்னு சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? ஆர்கா கில்லர் வேல் ரெண்டுமே ஒன்று தான். இங்கே இப்போ இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெசிடெண்ட் ஆர்காஸ்ன்னு சொல்கிறாங்க. அதாவது ரெசிடெண்ட் ஆர்காஸ்னால் இங்கேயே தங்கி வாழ்கிறது. இதோட குணாதிசயம் பார்த்திங்கன்னா இது இங்கே வாழ்கிற சால்மனை தான் சாப்பிடும். இதே வந்து டிரான்சியன்ட் ஆர்காஸ்னால் வந்து வெளியூர்லேருந்து ட்ராவல் பண்ணி மைக்ரேட் பண்ணி இந்த ஊருக்கு வரும். அதாவது சம்மரில் மட்டும் இங்கே வரும். அந்த ஆர்காஸ்லாம் பார்த்திங்கன்னா டால்ஃபின்ஸு, அப்புறம் சீ லைன்ஸ், அதுக்கப்புறம் வந்து பெலுகா வேல்ஸ் இது எல்லாத்தையுமே சாப்பிடும். கடல்லே பார்த்தீங்கன்னா ஆர்கா வந்து ஒரு பெரிய ஹண்டர். அது வந்து பயங்கரமாக ஹண்ட் பண்ணும். அது சுற்றி வளைச்சி வந்து டால்ஃபின்ஸை ஹண்ட் பண்ணுற நிறைய வீடியோஸ்லாம் இருக்கும். அதனால் ஆர்காவை பார்த்தா கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். கொஞ்ச நேரம் இந்த ஆர்காவோட ஷோ, அதாவது கில்லர் வேலோட ஷோ ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தில் வந்து கேப்டன் வந்து நமக்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சு, அடுத்த இடத்துக்கு போகணுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரத்தில் ரெசரக்ஷன் பே கூட்டிகிட்டு போனார். ரெசரக்ஷன் பே இதுதான் வந்து கெனை ஃபெஜோர்ட்ஸில் ரெசரக்ஷன் பேங்கிற இடம். இது வந்து பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஆனால் வந்து அலையை பாருங்களேன், பயங்கரமாக அடிக்கும். அந்த கல்லில் வந்து அலை அடித்து அந்த கல்லே வந்து ஷேப்பை மாற்றி இருக்குது. அந்த அளவுக்கு இந்த இடத்துல வந்து அலை அடிக்கும். ஏன்னா நடுவில் கல் இருக்கிறதுனால அதுக்கு போக வழி இல்லாமல் இந்த இடத்துல வேகமாக வந்து மோதும் போல் இருக்குது. அதனால் இந்த இடத்துல அலை ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு. இதை பார்த்துட்டே வந்துட்டுருக்கிற நேரத்தில் ஒரு இடத்துல வந்து சீகல் வந்து கூட்டமாக வரவும் வந்து அந்த இடத்துல கண்டிப்பாக ஏதோ வேல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போட்டை திருப்பி அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போனாங்க. எப்போவுமே சீகல் எல்லாமே கூட்டமாக ஒரு இடத்துக்கு வந்துச்சுன்னா அந்த இடத்துல வேல்ஸ் வந்து இருக்கும். அவர் சொன்ன மாதிரியே இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஹம்பேக் வேலும் அதோட குட்டியும் போயிட்டு இருந்துச்சு. ஆனால் இது அவ்வளோ தெளிவாக வந்து தெரியலை வீடியோவில். பட் ஆனால் அது ரெண்டும் போயிட்டு இருந்தது. ஹம்பேக் வேல்ஸை பற்றினா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்னென்னா, அலாஸ்காவில் மட்டும் இருக்கிற ஹம்பேக் வேல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பபிள் நட் ஃபீடிங் அப்படிங்கிற ஒரு ஹண்டிங் டெக்னிக்கை ஃபாலோ பண்ணும். அது என்ன டெக்னிக்னால், எல்லா ஹம்பேக் வேல்ஸும் சேர்ந்து ஒரு ரவுண்ட் மாதிரி ஃபார்ம் பண்ணி அதில் இருந்துட்டு அவங்களுக்குள்ளே வந்து கம்யூனிகேட் பண்ணிவிட்டு வாட்டருக்குள்ளேருந்து அதோட ப்ளோ ஹோல் வழியாக வந்து வாட்டரை வந்து பெருசாக ப்ளோ பண்ணும். அந்த ப்ளோ பண்ணுறதுல வந்து நிறைய ஃபிஷ் வந்து அப்படியே நல்லா குழஞ்சி போய் அதில் வந்து சிக்கிக்கும். அது வந்து ஒரு நெட்டு மாதிரி ஃபார்ம் பண்ணிடும். அந்த ப்ளோ ஹோல்லேருந்து வாட்டரை ஸ்ப்ரே பண்ணுறதுல அந்த நெட்டில் வந்து நிறைய ஃபிஷ் மாட்டிக்கும். அதை மற்ற ஹம்பேக் வேல்ஸ்லாம் சேர்ந்து வாயில் அப்படியே வந்து ஃபுல்லாக அவ்வளோ ஃபிஷ்ஷையும் வந்து நெட்டில் அள்ளுற மாதிரி அள்ளிடும். இந்த டெக்னிக் தான் வந்து பபிள் நெட் ஃபீடிங். இப்போ கொஞ்ச நேரம் வேல்ஸ் எல்லாம் பார்த்து முடிச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிறதுலாம் கிளேஷியர்ஸ் பார்க்க போகிறோம். இந்த டூரோட மெயின் இதுவே வைல்ட் லைஃப்பும் கிளேஷியரும் தான். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தோம்ல எக்ஸிட் கிளேஷியர், அதில் வந்து ஹார்டிங் ஐஸ் ஃபீல்டு அப்படின்னு பார்த்தோம்ல, அந்த இடம் தான் அங்கே வந்து உங்களுக்கு தெரியுது. இங்கே எல்லா இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா கிளேஷியருக்கு வந்து இயர் வைஸாக மார்க் பண்ணியிருக்காங்க. இந்த இயரில் இந்த கிளேஷியர் இந்த இடத்துல இருந்துச்சு, இது நகண்டு கொஞ்சம் தள்ளி போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இயர் வைஸாக மார்க் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து ஒவ்வொரு கிளேஷியருக்கும் ஒரு பேர் கூட வச்சுருக்குறாங்க. இப்போ நம்ம ட்ராவல் பண்ணி எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோல்கேட் கிளேஷியர் அப்படிங்கிற கிளேஷியரை பார்க்க தான். அந்த கிளேஷியருக்கு தான் வந்து இந்த க்ரூசஸ்லலாம் வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ நம்ம தூரத்தில் பார்த்துட்ருக்கிறதெல்லாம் மலைக்கு மேலே இருக்கிற ஸ்னோ, ஃப்ரெஷ் ஸ்னோ தான் அப்படி மேலே கிடக்குது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கீழெல்லாம் பார்த்திங்கன்னா உருகி அந்த மலையவே வந்து அது உருகி அதோடய ஃப்ரிக்ஷன்னால் வந்து ஷேப்பையே மாற்றி விட்டுருது. அதனால தான் இந்த மலை எல்லாமே இப்படி இருக்குது. ஆனால் கிளேஷியருங்கிறது மலையே இல்லாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஐஸாலவே ஃபார்ம் ஆன அப்படி மலை மாதிரி இருக்கும். அமெரிக்காலேயே அதிகமான கிளேஷியர் இருக்கிற ஸ்டேட்னு பார்த்திங்கன்னா அலாஸ்கா தான். அதுவும் 1 லேக் மேலே கிளேஷியர்ஸ் இருக்குது. இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஐஸ் ஏஜ்லேயே ஃபார்ம் ஆகிருக்கு. ரொம்ப மில்லியன் இயர்ஸுக்கு மேலே ஆகணும். ஃப்ரெஷ்ஷாக விழுற ஸ்னோ வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும்னா ரொம்ப சாஃப்டாகவும் இதாகவும் இருக்கும். ஆனால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஸ்னோலாம் வந்து
அப்படியே அதோட அது வந்து ஃப்ரிக்ஷனில் வந்து அந்த ஃபோர்ஸில் வந்து அது ஒன்றோட ஒன்று சேர்ந்து சேர்ந்து ரொம்ப நாள் ஆகி கட்டியாகி கரையவே கரையாத அளவுக்கு ஆயிரும். அதுதான் இந்த மாதிரி கிளேஷியராக ஃபார்ம் ஆகும். இதெல்லாம் ஃபார்ம் ஆகிறதுக்கு ஒரு மில்லியன் இயர்ஸுக்கு மேலே நம்மளுக்கு டைம் தேவைப்படும். கிளேஷியரை பார்க்குறப்போ நம்ம நினப்போம் இது வந்து பார்க்க அழகாக இருக்குது அதனால தான் பார்க்குறோம். ஆனால் அது வந்து நம்ம எர்த்தோட வந்து எக்ஸிஸ்டன்ஸுக்கு வந்து அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த கிளேஷியர் ஐஸு இதெல்லாம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம சன்லைட் வந்து நேராக வந்து எர்த் மேலே படும். இதெல்லாம் ரிஃப்ளெக்ட் பண்ணுறது தான் இந்த ஐஸு கிளேஷியர்ஸோட வேலை. இந்த சன்லைட்லாம் ரிஃப்ளெக்ட் ஆகாமல் எல்லாமே நம்ம பூமி மேலே பட்டுச்சுன்னா நம்ம பூமி வந்து சீக்கிரமே வார்ம் ஆகி எல்லா ஐஸும் உருகி நம்மளுக்கு வந்து சீ லெவல்லாம் ரொம்ப கூடிரும். அப்புறம் எர்த்து வந்து அதோட பேலன்ஸ் எல்லாம் இழந்துரும். அதனால் இந்த கிளேஷியரு ஐஸ் எல்லாம் வந்து நம்ம எர்த்துக்கு ரொம்பவே இம்பார்ட்டண்ட். இப்போ இது வந்து ஸ்ப்ரிங் சீசனுங்கிறதுனால பார்த்திங்கன்னா இந்த கிளேஷியர் வந்து இன்றைக்கி அதுவும் ரொம்ப சன்னி டேவாக இருந்ததுனால இந்த கிளேஷியர் வந்து அப்படியே உடஞ்சி உடஞ்சி விழுந்துக்கிட்டே இருந்துச்சு. நாங்கள் இந்த தடவை வந்து நிறையா அப்படியே ஐஸ் பாறை உடஞ்சி உடஞ்சி விழுறத நிறைய தடவை பார்த்தோம். அதை வந்து கிளேஷியர் கால்விங் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி உடஞ்சி உடஞ்சி விழுறத அதை வந்து நாங்கள் வந்து ஒரு தடவை 2 தடவை தான் நடக்கும் போல இருக்குது எப்போவுமே. அந்த கேப்டனே சொன்னார் இன்றைக்கி வந்து ரொம்ப லக்கி டே, நிறையா வந்து ஐஸ் கால்விங் நடந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொன்னார். அது உடஞ்சி உடஞ்சி விழுந்து ஒரு கட்டத்தில் அந்த இடத்துல பார்த்திங்கன்னா இப்போ ஒரு குகை மாதிரி ஒரு ஷேப் இருக்குல்ல, கடைசியில் அது வந்து அப்படியே அந்த ஷேப்பே ஃபுல்லாக விழுந்துருச்சு. விழுந்து அப்படியே ஒரு பாலிஷ்டு ஷேப் ஆயிடுச்சு. இந்த ஐஸ் எல்லாம் எடுத்து நிறைய க்ரூஸில் வந்து ஜூஸ்லாம் பண்ணி கொடுப்பாங்க. அந்த ஜூஸை நிறைய பேர் வாங்கி குடித்தாங்க. அது உடஞ்சி அப்படியே விழும்போது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சவுண்டு, அப்படியே வந்து ரொம்ப இடி இடிக்கிற மாதிரி டம்முன்னு ஒரு சவுண்டு விழுந்து அதுலேருந்து அது அப்படியே உடஞ்சி உடஞ்சி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தண்ணியில் விழுது. தண்ணியில் விழுந்த உடனே அது வந்து கரைஞ்சி போயிடுது. ஒவ்வொரு தடவையும் அந்த மாதிரி இடி இடிக்கிற மாதிரி ஒரு சவுண்டு கேட்டதும் எந்த சைட்லேருந்து அது இடிஞ்சு உழப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் பார்த்துட்டு இருக்கும்போது அது இப்படி இடிஞ்சு இடிஞ்சு விழுந்துக்கிட்டே இருந்துச்சு. எங்களோட க்ரூஸோட கேப்டனுக்கு வந்து அதனால் வந்து கிளம்புறதுக்கு மனசே இல்லை. அது இடிஞ்சு அந்த உடஞ்சி விழுறதையே வந்து பார்க்குறதுக்கு வந்து நிறைய பேர் ஆர்வமாக இருந்ததுனால அவர் ரொம்ப நேரம் அந்த இடத்துலையே நின்றுட்டு இருந்தார். அது ஃபுல்லாகவே அந்த ஒரு ஷேப்பே ஃபுல்லாக உடஞ்சி கீழே விழுந்து அந்த ஃபுல் ஷேப்பே மாறிடுச்சு. அதுக்கப்புறம் தான் அந்த இடத்த விட்டே நாங்கள் கிளம்புனோம். இந்த உடஞ்சி விழுந்த ஐஸ்லலாம் உயரமாக யார் படுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே சீல் தான். சீலாக நிறையா அது மேலே படுத்திருக்குது. ஆர்கா கிட்டேருந்து தப்பிக்கிறதுக்கு சீல் இந்த டெக்னிக்கை தான் ஃபாலோ பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கேப்டன் சொன்னார். ஆனால் அப்படின்னாலும் அதால் ஆர்கா கிட்டேருந்து தப்பிக்க முடியாது. ஏன்னா ஆர்கா வந்து அதோட ஹண்டிங் டெக்னிக்கே ரொம்ப பயங்கரமாக இருக்கும். இந்த சீலுக்கு இதுக்கெல்லாம் குளிரவே குளிராது போல் இருக்காது. ஜாலியாக அந்த ஐஸ் கட்டி மேலே படுத்துக்கிட்டு அப்படியே நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்துச்சு. இப்போ உடஞ்சி விழுந்த ஐஸ் தான் இந்த இடம் ஃபுல்லாக நிரம்பி போயிடுச்சு ஃபுல்லாக. இப்போ நாங்கள் அந்த இடத்துலேருந்தே கிளம்பிட்டோம். மெதுவாக எங்களுக்கு கிளம்புறதுக்கு மனசே இல்லை. அந்த ஐஸ் வந்து இப்போ இன்னொன்று உடஞ்சி விழ போகுது, அடுத்து விழ போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் கடைசியாக அது ஒரு கட்டத்தில் வந்து ரொம்ப லைட்டாக விழ ஆரம்பித்ததும் அந்த இடத்த விட்டு கிளம்பி வந்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா கடைசியாக அந்த இடத்துலேருந்து கிளம்பும்போது அதோடய ஷேப்பே ஃபுல்லாக மாறிடுச்சு. நாங்கள் வரும்போது அந்த இடத்துல ஒரு குகை மாதிரி ஒன்று இருந்தது. அந்த ஃபுல் இதுவுமே அப்படியே விழுந்து அதோடய ஷேப்பே மாறிடுச்சு. இங்கே வந்து அப்படியே அவர் வந்து அந்த க்ரூஸை வந்து பின்னாடி எடுக்கிறக்கே ரொம்ப கஷ்டப்பட்டார். அந்த ஐஸ்லலாம் சிக்கிக்கிட்டு அந்த இதெல்லாம் சவுண்டெலாம் பயங்கரமாக கேட்டுச்சு. இப்போ டைம் பார்த்திங்கன்னா ஒரு 3:30 to 4 இருக்கும். அதுக்குள்ளேயே வந்து நாங்கள் திரும்ப கிளம்பிட்டோம். ஏன்னா வந்து 5:30க்கு அங்கே திரும்பி போய் சேரணும். போகிறதுக்கு எப்படியும் வந்து உங்களுக்கு 2 hours ஆயிரும். அதனால வந்து எங்கள் கேப்டன் இதுக்கு மேலே நிற்க முடியாதுன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. இப்போ போகிற வழியிலையும் எங்களுக்கு ஒரு ட்ரீட் மாதிரி திரும்பவும் ஆர்கா ஃபேமிலி வந்துச்சு. திரும்பவும் அதுக்கெல்லாம் வந்து அது ஃபேமிலியாக வந்து அங்கே இங்கேயே சுற்றிட்டு இருந்துச்சு. போகும்போதும் திரும்பவும் எங்களுக்கு கிடச்சது ஒரு பெரிய ட்ரீட் மாதிரி இருந்துச்சு. இதோட வாலை பார்த்தாலே உங்களுக்கு மேல் எது ஃபீமேல் எதுன்னு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஆர்காஸோட ஹண்டிங்கை பற்றி பேசிகிட்டு இருந்தோம்ல, அதில் வந்து பார்த்திங்கன்னா ஆர்காஸ்லாம் வந்து ஷார்க்கை வந்து பயங்கரமாக ஹண்ட் பண்ணி சாப்பிடும். ஷார்க்கை வந்து அப்படியே திருப்பி போட்டு அதோட லிவரை மட்டும்தான் ஆர்காஸ் வந்து சாப்பிடும். ஏன்னா ஷார்க்கோட லிவரில் பார்த்திங்கன்னா நிறைய நியூட்ரியன்ஸ் இருக்குது. அதனால் ஆர்கா வந்து பார்த்திங்கன்னா லிவரை மட்டும் சாப்பிட்டுட்டு ஷார்க்கோட உடம்பெல்லாம் தூக்கி போட்டுரும். நாங்கள் சீ வேர்ல்டுக்கெலாம் போயிருந்தப்போ பார்த்திங்கன்னா ஆர்காவை வச்சு வந்து நிறைய ஷோஸ்லாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. அதுக்கு வந்து ஏதாவது மீன் கொடுத்து அது இதை செய்ய சொல்லுவாங்க. அதெல்லாம் செய்யும். அப்போ பார்க்கும்போது வந்து ஒரு பெரிய சந்தோஷம் இருக்காது. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா அது வந்து சந்தோஷமாக அதோட இடத்துல வந்து அது குதித்து போயிட்டுருக்கிறத பார்க்கும்போது வந்து ரொம்பவே நல்லாவும் இருக்குது, சந்தோஷமாகவும் இருக்குது. ஏன்னா வந்து அங்கே வந்து அது ஒரு டேங்க்குள்ளே அடைச்சி வச்சுருப்பாங்க. அதுக்கு வந்து அந்த ஃப்ரீயாக போகிற மாதிரி இருக்காது.
இன்றைக்கி நிறைய தடவை நம்ம வந்து வேல் ப்ரீச் பண்ணுறத பார்த்தோம். ப்ரீச்சிங்னா வந்து பார்த்திங்கன்னா வேல் வந்து ரொம்ப நேரம் தண்ணிக்குள்ளே இருக்க முடியாது. அதனால் தண்ணிக்குள்ளே இருந்துட்டு வந்து வெளியே வந்து மூச்சை விடும்போது அதோட ப்ளோ ஹோல் வழியாக அப்படியே வந்து ஃபுல்லாக வாட்டரை வந்து ஸ்ப்ளாஷ் பண்ணும். அதுக்கு பேர் ப்ரீச்சிங்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி டே பார்த்திங்கன்னா எங்களோட டே ஃபுல்லாக ஆர்க்கா டேவாக மாறிடுச்சு. ஃபுல்லாகவே வந்து கில்லர் வேல்ஸாக தான் பார்த்தோம். அவ்வளோ வந்து ஆர்காஸாக நிறையா பார்த்தோம். இதில் ஒரே ஒரு ஏமாற்றம் என்னென்னா பபிள் நெட் ஃபீடிங்கை எங்களால் பார்க்க முடியலை கடைசி வரைக்கும். அது வந்து ஜுனோ சிட்கா அந்த மாதிரி இடத்துல வந்து நம்ம வேல் வாட்சிங் போனோன்னா பபிள் நெட் ஃபீடிங் பார்க்கலாம் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. பட் இந்த இடத்துல வந்து அதாவது இந்த கெனை ஃபோர்டில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோவா வந்து பபிள் நெட் ஃபீடிங் வந்து நடக்கிறதில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே உள்ள வேலில் மட்டும்தான் இந்த பபிள் நெட் ஃபீடிங் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது போல் இருக்குது. இந்த போட்டு பார்த்திங்கன்னா கில்லர் வேல்ஸ் ஆராய்ச்சி பண்ணுறதுக்குள்ள போட்டு. அது வந்து அந்த கில்லர் வேல்ஸ் வர டைரெக்ஷன்லேயே அந்த போட்டும் வந்துட்டு இருந்துச்சு. இப்போ கொஞ்ச நேரம் அந்த கில்லர் வேல்ஸ் எல்லாம் பார்த்து முடிச்சதும் கேப்டன் அடுத்து போட்டை திருப்பிட்டு போயிட்டாரு. டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு போகிற வழியில் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு ஐலாண்டுக்கு கூட்டிகிட்டு போனாங்க. அது வந்து ஐலாண்டில் இறக்கிலாம் விட மாட்டாங்க. அந்த போகிற வழியிலே இது பேர் நோ நேம் ஐலாண்ட் அப்படின்னு சொன்னாங்க. இதுக்கு நேம் எதுவுமே கிடையாது. சும்மா ஆனால் ஒரு பெரிய ஐலாண்டு மாதிரி இருக்குது. இங்கே யாரும் இருக்க மாட்டாங்க. சும்மா வந்து கடலுக்கு நடுவில் ஒரு ஐலாண்ட் இருக்குது. அதுக்கு வந்து நோ நேம் ஐலாண்ட் அப்படின்னு சொன்னார். இந்த ஐலாண்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து ஸ்டேலார் சீ லைன்ஸ் நிறையா இருந்துச்சு. இந்த ஸ்டீலார் சீ லைன்ஸுங்கிறது ஒரு ரொம்ப பெரிய பெரிய சீ லைன் போல் இருக்குது. இது வந்து கலிஃபோர்னியாவில் இருக்கிற சீ லைன்ஸை விட ரொம்ப ரொம்ப பெருசு அப்படின்னு சொல்லிட்டு கேப்டன் சொன்னார். இந்த சீ லைன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஜாலியாக படுத்து கிடந்து நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்குது. ஏதோ வந்து இப்போ தான் வந்து வார்மான கிளைமேட்டில் பீச்சில் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி ஜாலியாக ரெஸ்ட் எடுக்குது. ஆனால் இங்கே பயங்கர குளிர். வேல் வருதுன்னு கேப்டன் அனௌன்ஸ் பண்ணோன்னே வெளியே வந்துட்டு நாங்கள் அப்படியே டக்குன்னு உள்ளே போயிட்டோம். அந்தளவுக்கு குளிர். இப்போ எங்களோட வேல் வாட்சிங்கெல்லாம் முடிச்சாச்சு. இந்த க்ரூஸ்லேருந்து நாங்கள் இறங்கி கிளம்பி வந்துட்டோம். இப்போ போகிற வழியில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அவலாஞ்ச் ஏரியா அப்படின்னு போட்டிருக்கிற இடத்துலலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டி ஃபால்ஸாக ஓடிக்கிட்டு இருக்குது. ரோட்டுக்கு பக்கத்துலேயே இப்படி இது ஒரு இடத்துல இல்லை. இது வந்து ஒரு பல இடத்துல இதே மாதிரி தான் இருக்குது. அவலாஞ்ச் ஏரியானா என்னென்னு பார்த்தீங்கன்னா பனிச்சரிவு. பனி வந்து திடீர்னு வந்து வேகமாக சரியும். அந்த மாதிரி இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபால்ஸு குட்டி குட்டியாக ஒளிஞ்சிட்ருக்கு. இன்றைக்கி அப்படியே நிறைய வேல்ஸ் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பனிக்கட்டியெல்லாம் பார்த்த சந்தோஷத்தோடு நாங்கள் இப்போ வந்து திரும்ப கிளம்பிக்கிட்டு இருக்கிறோம். இப்போ போகிற வழியில் பாருங்களேன், இதே மாதிரி நம்ம இந்த ஹிமாலயாஸ் இது பக்கத்துலலாம் நிறைய படத்தில் இந்த மாதிரி காட்டுவாங்க. சின்ன சின்ன வந்து ஸ்ட்ரீம்ஸ் மாதிரி போகிற மாதிரி காட்டுவாங்க. ஒரு சின்ன நீரோடையாக போயிட்டுருக்கும் பக்கத்தில் இந்த மாதிரி பனிக்கட்டி மலைக்கு பக்கத்தில். அந்த மாதிரி இதை பார்க்கவும் நான் இறங்கி கொஞ்ச நேரம் நின்று அதை பார்த்துக்கிட்டு இருந்தேன். பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து அங்கேருந்து கிளம்பிட்டோம். இதோடு நாங்கள் வந்து 8:30க்கு வந்து ரூமுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனோம். ஆனால் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஏதோ கிராஷு ஹைவேல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் வந்து கார்லாம் அப்படி அப்படியே நின்றுக்கிட்டு இருந்தது. இந்த மாதிரி ஒரு டிராஃபிக்கை ஒரு நாள் கூட பார்த்ததில்ல. இந்த கிராஷ்னால் பெரிய டிராஃபிக் ஆயிடுச்சு. ஒரு 2 ஹவர்ஸ் 2.5 ஹவர்ஸ்க்கு மேலே டிலே ஆயிடுச்சு. நின்று ரொம்பவே போர் அடிச்சிருச்சு. இந்த மாதிரி இந்த ஊரில் நின்று ரொம்ப நாள் ஆச்சு. அதனால் வந்து எல்லோரும் காரை நிப்பாட்டி போட்டு அங்கங்கே நின்றுக்கிட்டு இருந்தாங்க. இப்போவே அரைவல் டைம் வந்து 10:45க்கு மேலே காட்டுது. இப்போவே ஆனால் இருட்டாமல் தான் இருக்குது. இது வந்து மணி வந்து 10 o'clock. ஆனால் 10 o'clock மாதிரியே இல்லை. ஏதோ ஒரு 6, 7 மாதிரி தான் இருக்குது. இதுதான் நாங்கள் தங்க போகிற ஹோட்டல். ஒரு வழியாக ரீச் ஆகிட்டோம் 10:45க்கு. பஃபின் இந்த ஹோட்டலில் தான் தங்க போகிறோம். இன்றைக்கி நாளைக்கு 2 நாளுமே இதே ஹோட்டல் தான். இங்கே வந்து காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட்டுமே கொடுக்குறாங்க. நாங்கள் வந்து சேரதுக்குள்ளே ரொம்பவே டயர்டாயிட்டோம். ரொம்ப நேரம் வந்து அந்த டிராஃபிக்கில் நின்று வெயிட் பண்ணி எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ரொம்ப லேட்டாக வந்ததுனால ரொம்ப டயர்டாயிருச்சு. சீக்கிரமாக எல்லா லக்கேஜையும் தூக்கி வச்சுட்டு போய் செக்இன் பண்ணிவிட்டு உள்ளே போய் தூங்கணும். இதுதான் வந்து ஹோட்டலோட என்ட்ரன்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கரடியெல்லாம் வச்சுருக்காங்க. அலாஸ்கானாலே கரடி அப்படின்னு சொல்லிட்டு கரடியாக வச்சுருக்குறாங்க. இப்போ போய் ஹோட்டலில் செக்இன் பண்ணிவிட்டு எங்களுக்கு வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் தான் கொடுத்துருந்தாங்க ரூம். அதனால் எல்லா லக்கேஜையும் அங்கே மேலே தூக்கிட்டு போகணும். இதுதான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் ஏரியா. காலையில் வந்து இந்த இடத்துல தான் காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட் தருவாங்க. இங்கே வந்து நம்ம சாப்பிட்டுக்கணும். 5 AM - 9 AM வரைக்கும் கொடுப்பாங்க. இப்போ இதுதான் எங்களுக்கு கொடுத்துருக்கிற ரூம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே எல்லா இடத்துலையும் ஒரே டைப் தான். இந்த குட்டி ரூம் தான் கொடுக்குறாங்க. ஆனால் எல்லா ஃபெசிலிட்டியும் இருந்துச்சு இந்த ரூமில். அவன், ஃப்ரிட்ஜுன்னு சொல்லிட்டு எல்லாமே இருந்துச்சு. ரூமும் நல்லாவே நீட்டாக தான் இருந்துச்சு. இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். இதுக்கப்புறம் நாளைக்கு பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.